ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மிலா விலாக்ஸ். இன்றைக்கி வீடியோ வந்து ஒரு மினி விலாக் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த இத்தனை நாள் வீடியோ ஏன் போடலை, என்ன காரணம் என்ற ரீசன் எல்லாத்தையும் லாஸ்ட்டில் வந்து நான் காரணம் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான். ஆனால் வந்து 2 டேஸாக வந்து எடிட் பண்ணி போடணும் வச்சுருந்தேன். இன்றைக்கி தான் டைம் கிடச்சிச்சு, அதனால தான் போட்டேன். காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு செடிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஊற்றினேன். இந்த தண்ணி வந்து நைட்டு வந்து நம்ம குடிக்க வச்சுருப்போம், அந்த தண்ணி மீதி இருக்கும். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நான் செடிக்கு ஊற்றுவேன். ஸ்கூல் படிக்கும்போது அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். வாட்டர் கேன் உள்ள மீதி தண்ணி வந்து நான் கீழே கொட்ட மாட்டேன், செடிக்கு தான் ஊற்றிடுவேன். ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் செடி. நம்ம பார்க்க வந்து தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் ஏதோ ஒன்று யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணமே அப்படின்னு இருக்கும். வீட்டில் வந்து என்ட்ரன்ஸ்லேருந்து அந்த செடி வச்சுருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மணி பிளான்ட்டு இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி வச்சு நல்லாவே வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கோடி கட்டி விட்ருக்கேன், நல்லா செழிப்பாக வருது, பார்க்கும் போதே அழகாக இருக்குது. அப்பப்போ இந்த கொஞ்சம் நிறைய வருதுக்கானே சுற்றி வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் கிராசரி ஜாமான் இல்லாத மாதிரி இருந்துச்சு வீட்டில். அதனால தான் விலைக்கு அம்மா காய போட்டிருக்காங்க. இந்த கட்டில் தான் யூஸ் பண்ணுவோம். பாத்திரத்தை கவுத்தி போட்டு யூஸ் பண்ணதுக்கு நல்லாயிருக்கும். சாயந்தரம் போல் காப்பி வச்சு குடிக்கும் போது இந்த கட்டில் நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பூனை தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓடிட்டுருக்கு. இந்த மாடு வந்து எங்கள் வீட்டில் வளர்க்குது இல்லை, ஆனால் வந்து எங்கள் வீட்டில் வந்து டெய்லி வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கும். இந்த மாட்டுக்காடியும் எங்கள் அப்பா தண்ணி வைக்கும். நிறைய மாடு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெள்ளை மாடு நிறைய மாடு வரும், வந்து தண்ணி குடிச்சிட்டு இங்கே உட்காந்துட்ருக்கும். இத்தனை நாள் ஏன் வீடியோ போடல, என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கொஞ்சம் இஷ்யூ ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வீடியோ போட முடியல. இனிமேல் டெய்லி மினி விலாக் இல்லைனா 2 டேஸ்க்கு ஒரு டைம் வந்து விலாக் போட முயற்சி பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் எங்கள் சப்போர்ட் கொடுங்க. அன்றைக்கி காலையிலே அம்மா வந்து மாவு வந்து அரைக்கிறதுக்காண்டி அரிசி உளுந்து ஆப்பத்துக்கு எல்லாமே வந்து களைஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் செடிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றிட்டுருக்கேன். செடிக்கு ஊற்றவும் செடி நல்லாவே இருக்கும், பூ நல்லா பூக்க மாதிரி இருக்கும், நல்லா புதுசாக இலை நிறைய வந்த மாதிரி இருக்கும். அதான் வந்து செடி வந்து மீதி தண்ணி வந்து அவ்வளோத்துக்கு செடிக்கு ஊற்ற மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மீதி செடிக்கு ஃபுல்லாக ஊற்றின பிறகு மீதி வந்து எங்கள் வீட்டில் ஆடு வளர்ப்போம். ஆடு இந்த மாடு இருக்க மாட்டுக்கு எல்லாமே கொடுப்போம். வேஸ்ட் பண்ணாமல் எல்லாமே கொடுத்துக்கு பிறகு தான் வந்து ஃபஸ்ட்டு செடிக்கு ஊற்றிடலான்னு சொல்லிட்டு செடிக்கு தான் ஊற்றிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடி வந்து எல்லாமே ஏன் மேலே வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து எங்கள் வீட்டில் வந்து பெருச்சாளி தொல்லை தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பெருச்சாளியாக வந்து தோண்டி போட்டு செடியை வளரவே விடாது. அதனால தான் இந்த ட்ரம்மு இதுக்கு மேலே பலகை மாதிரி போட்டு இப்போ தான் வச்சிகிட்டு இருக்கேன். செடி நல்லாவே வருது. நிறைய விதை போட்டு வச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பூனை எங்கள் வீட்டில் வளர்க்குது இல்லை, ஆனால் எங்கள் பார்த்தாலும் ஓடிடும். ஆனால் பார்க்க அழகாக இருந்துச்சு, வீடியோ எடுத்தேன். நிறைய மிளகாய் செடி நிறைய விதை போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சீசனுக்கு வந்து நல்லா வளரும்ட்டு. எங்கள் ஏரியா வந்து இப்போ நல்லா கூலிங்காகவும் இருக்கும், மழை நல்லா ரொம்ப பெய்யுது இல்லை, லேசாக தூறிகிட்டே இருந்துச்சு. சரி போட்டிருக்கேன். இப்போ எல்லாமே தளைஞ்சி வருது, உங்களுக்கு காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாதி கட்டிங்காக எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலேருந்து எல்லா வீட்லேருந்து கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தேன். வச்சோன்னே கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ கொஞ்சம் நல்லா பெருசாகனா பெரிய பாட்டில் மாற்றி வைக்கலான்ட்டு ஃபஸ்ட்டு மொத்தமாக வச்சு பார்த்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வளருது, இப்போ தான் கொஞ்சம் வருது, அதெல்லாம் வச்சுருக்கேன். இது வந்து மிளகாய் செடி ஃப்ரெண்ட்ஸ், விதை போட்டு தான் வச்சேன். நல்லா பெருசாக வந்துட்டு, ஆனால் இன்னும் வரைக்கும் பூ பூக்கலை. ஒரு பூ பூத்துச்சு, இன்னும் காய் போடலை. மிளகாய் இன்னும் வரலை, போட்டால் உங்களை காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மிளகாய் நல்லா செழிப்பாக நல்லா பெருசாக இருக்குது, உங்கள் காமிக்க பாருங்கள், நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த விதை போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய விதை இருந்துச்சு, என்னென்ன விதை போட்டேன்னு தெரியல, ஆனால் வந்து இப்போ தான் வளருது. கொஞ்சமாக இப்போ தான் தழுவடிச்சு வந்திருக்கு, காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் தனித்தனி பாட்டாக மாற்றணும். இப்போ இன்னும் கொஞ்சம் பெருசாகனா தொட்டியில் மாற்றிக்கலான்னு மொத்தமாக தான் போட்டு வச்சுருக்கேன். பார்க்க உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து செவ்வந்தி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் என்ன கலர்னு தெரியல, நல்லா வளருது. இது தனியாக வச்சுருந்தேன் செவ்வந்தி, குட்டியாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பட்டன் ரோஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய கலர் பட்டன் ரோஸ் வச்சுருக்கேன். பூக்கும் போது என்னென்ன கலர்னு தெரியும். இப்போ வந்து பூ இல்லை, உங்களுக்கு காமிக்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் மணி பிளான்ட் எக்கச்சக்கமாக இருக்கும், எங்கே பார்த்தாலும் மணி பிளான்ட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நிறைய மணி பிளான்ட் கலெக்ஷன் வந்து எங்கள் அம்மா நிறைய வளர்ப்பாங்க. பார்க்கும்போது நல்லா க்ரீனிஷாக இருக்கும், பார்க்கும்போது நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து வெத்தலை கொடி வந்து அங்கடாப்பு சுற்றி வச்சேன். திரும்பி காற்று எங்கள் ஏரியாவில் ரொம்ப நேரம் காற்றுக்கு வந்து வெத்தலை கொடி அங்கிட்டு இங்கிட்டு மணி பிளான்ட் எல்லாமே மொத்தமாக இருக்குது. இன்னும் அதை சரி பண்ணி விடல, கொடி கட்டி விடணும். அதுக்கு வந்து ஓமலை ஃப்ரெண்ட்ஸ். ஓமலை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு சளிக்கு பிடிச்சா வந்து எங்கள் அம்மா குடிப்பாங்க, அதுக்காண்டி வச்சுருக்கோம். இந்த சீசனுக்கு மாங்காய் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். மாம்பழம் கொட்டையை போட்டிருந்தோம், நல்லா வந்திருக்கு, உங்களுக்கு காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே பெருசாக வளர்ந்துட்டு. நெக்ஸ்ட் வந்து பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க, இல்லைனா பிரிஞ்ச் இலைன்னு சொல்லுவாங்க, அது வாங்கி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். வரவே இல்லை, காஞ்சி போகுது. திரும்பி ஒரு டைம் வாங்கி வைக்கணும், வருதான்னு பார்க்கலான்னுக்காண்டி அதை எடுக்காமல் அப்படியே வச்சுருக்கேன். ஓமலை வந்து அங்கங்கே நிறையாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து செவ்வந்தி வச்சுருக்கேன். இந்த செவ்வந்தி கொஞ்சம் பெரிய செவ்வந்தி, காஃபி கலரு. இது எனக்கு தெரியும் காஃபி கலர்னால், ஆனால் இது வரைக்கும் பூ பூக்கலை. இது வந்து மிளகாய் செடி ஃப்ரெண்ட்ஸ். அங்கங்கே மிளகாய் செடி எல்லாமே வந்து மொத்தமாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு கீழே வச்சோன்னே
பெருச்சாளி தொல்லை தாங்க முடியாதுன்னு மொத்தமாக ஒரு பாட்டில் மொத்தமாக வச்சோம். இப்போ தனித்தனியாக தொட்டி வாங்கி வைக்கணும். தொட்டி இருக்குது, வைக்க டைம் இல்லாமல் அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சானா உங்களுக்கு காமிக்கேன். அடுத்து நெக்ஸ்ட்டு மிளகா செடி காற்றுக்கு உடஞ்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் காமிக்க பாருங்கள். எங்கள் ஏரியாவில் நல்லாவே காற்று, வெளியவே போக முடியாது, அந்தளவுக்கு காற்று மண் அப்படி இருக்கும். செடி இத்தனைக்கும் ஒரு கம்பில் கெட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு, இருந்தாலும் காற்றுக்கு உடஞ்சி இப்படி ஆகிட்டு. இந்த மிளகா செடி நல்லா காய் கொடுத்துச்சு, நிறைய காய் இருந்துச்சு, நிறைய பூ இருந்துச்சு. இந்த காற்றுக்கே பாதி பூ விழுந்துட்டு செடிலாம் கீழே விழுந்து உடஞ்சி இப்படி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இது பாதி கட் பண்ணி விட்டு திரும்பி மலர்ந்து வளர வைக்கணும், உரம் வைக்கணும். அதனால் இது அப்படியே வச்சுட்டு, இது முன்னாடி பாட்டிலே இருந்துச்சு, தொட்டியில் இருந்தோன்னே இது கொஞ்சம் நல்லா செழிப்பாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஓமையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஓமையில் எல்லாமே இந்த காற்றுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டஸ்ட்டாக மண்ணாக ஒரு மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த இலை வச்சுருப்போம். இது பேர் தெரியல, ஆனால் பார்க்க அழகாக இருக்கும். ஸ்னேக் பிளான்ட்டாக என்னமோ சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு முருங்கை கம்பு ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், வைக்கணுன்ட்டு. ஆனால் நான் வைக்கலை. வச்சு தழுவடிச்சோடு உங்களுக்கு காமிக்க மாதிரி. இது எங்கள் தோட்டத்தில் உள்ளதான், திரும்பி வைக்கணும்னு சொல்லி எடுத்து அம்மா வச்சுருக்காங்க, இன்னும் வைக்கலை. சரி தண்ணி ஊற்றி 2 நாள் கொஞ்சம் தழுவந்தாலும் கீழே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்காங்க. சாத்தி வச்சது அப்படியே இருக்குது. இப்போ தொட்டியில் வச்ச செடியை மட்டும் காமிக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தோட்டத்தில் கீழே நிறைய செடி வச்சுருக்கேன். இப்போ தான் வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். எல்லாமே குட்டி குட்டியாக நல்லா வளர்ந்துருக்கு. பாதி செடி நல்லா பெருசாக இருக்குது, உங்களுக்கு காமிக்கேன். முன்னாடி என் வீடியோவில் எங்கள் தோட்டத்தில் என்னென்ன செடி இருக்குது, என்ன மரச்செடி, காய் செடி, பூச்செடி இருக்குதுன்னு காமிச்சிருக்கேன். வேணால் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. முன்னாடி பழைய வீடியோவில் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நான் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ புதுசாக நிறைய அப்டேட் வந்திருக்கு, நிறைய செடி வச்சுருக்கேன். வேணுன்னா சொல்லுங்கள், என் தோட்டத்தில் என்னென்ன செடி இருக்குது, என்ன இது இருக்குதுன்னு உங்களுக்கு தனியாக ஒரு பெரிய வீடியோவே போட்டிருக்கேன். இத்தனை நாள் வீடியோ போடுறதுக்கு காரணம் ரீசன் செல்ஃபோனும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு செல்ஃபோன் இருந்துச்சு, அதுக்கு மொபைல் ப்ராப்ளத்தினால அது இன்னும் சரி பண்ணலை. இப்போ கிடைக்க நேரத்தில் மட்டும் வீடியோ எடுத்து உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ டெய்லி இல்லை 2 days 1 டைமாக நான் போட முயற்சி பண்ணுறேன். அம்மா அரிசி கழிஞ்ச தண்ணி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதை எல்லா செடிக்கும் ஊற்றிட்டு இருக்கேன். செடிக்கு ஊற்றும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பூ நல்லா பூக்குமா, செடி நல்லாவே வளரும், புதிய நிறைய இலை வரும். இது வரைக்கும் தண்ணி ஊற்றலாம், ஊற்றி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீழே ஊற்றுறதுக்கு நம்ம செடியில் ஊற்றும் போது செடி நல்லாவே செழிப்பாக வளர்ந்த மாதிரி இருக்கும். நான் நிறைய டைம் இது பார்த்துருக்கேன். நீங்களும் ஒன்று வேஸ்ட் பண்ணாமல் இதில் ஊற்றுங்க, நல்லாவே செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நிறைய பூ பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி காய்கறி கழிவுகள், சாதம் வடித்த தண்ணி, காய்கறி கழிவுகள், பழத்தொலி, வாழைப்பழத்தொலி. வாழைப்பழம் ரொம்ப கசிந்த பழம்லாம் சாப்பிட மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தொலி அதெல்லாம் தண்ணியில் ஊற போட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நல்லா ஊற போட்டு திரும்பி நல்லா பிசைஞ்சி நல்லா ஒரு மிக்ஸியில் கூட ஒரு பல்ஸ் போட்டு செடிக்கு ஊற்றுங்க. செடி நல்லாவே பூக்கும். பிச்சிப்பூ செடிக்கு இதுக்கு ஊற்றி பாருங்கள், நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே பூ பூக்கும். நல்லாவே நான் டிஃப்ரெண்ட் பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடி ஊற்றுறதுக்கு முன்னாடியும் ஊற்ற பிறகுள்ள நிறைய டிஃப்ரெண்ட் பார்த்துருக்கேன். இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே கார்டனாக தான் காமிப்பேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி குக்கிங் வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் போட ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் வீடியோ பார்க்கிங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.